Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Ramya along with me. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்? இது வந்து வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். VARS னு சொல்லி செல்லமா சொல்லுவோம். வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். அது வந்து என்ன சிறப்பு? அது வந்து ஜெனரேட்டர், ரெக்டிஃபையர், அனலைசர். ஒரு கம்ப்ரஸர் இருக்கும் VCR ல. அத வந்து கம்ப்ரஸரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேப் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். வந்து கேப் அப்படினு கேப் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். கேப்னா ஜெனரேட்டர், அப்சார்பர், பம்ப் அப்படி சொல்றாங்க. சோ வந்து கம்ப்ரஸரை எடுத்துட்டு கம்ப்ரஸருக்கு பதிலா ஜெனரேட்டர், அப்சார்பர், பம்ப் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. COP ஆஃப் VARS வந்து எவ்வளவு இருக்கும்? 0.3 to 0.5. கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. 0.3 to 0.5. அப்புறம் அது மட்டும் இல்லாம அடுத்த பாயிண்ட் என்ன? So VARS is less noisy as compared to VCRS. சத்தமே போடாதுன்றாங்க. ஏன்னா கம்ப்ரஸர் இருந்தா ஒரே கயமையான சத்தம் வரும். அப்ப கம்ப்ரஸரை எடுத்துட்டோம்னா சத்தம் இல்லாம சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் மாதிரி சத்தம் இல்லாத ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்னா VARS அப்படின்றது சொல்லலாம். அடுத்தது VARS is generally preferred in remote location where the cost of electricity is high. ஸோ எங்காச்சும் ஒரு ரிமோட்டான லொக்கேஷனில் எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், கொண்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல VARS பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே அமோனியா plus water gives அமோனியா plus water. அமோனியாங்கிறது வந்து ரெஃப்ரிஜரண்ட், வாட்டர் அப்படிங்கிறது அப்சார்பர். எப்பவுமே இங்கே ரெஃப்ரிஜரண்ட் அப்சார்பன்ட்டும் அந்த இருக்கிற மாதிரி பயன்படுத்துவாங்க. இப்போ அமோனியா வாட்டர் சிஸ்டம் தான் ஃபேமஸ். அமோனியா வந்து அங்கே ரெஃப்ரிஜரண்டாக யூஸ் பண்ணுவாங்க, H2O வந்து அப்சார்பராக யூஸ் பண்ணுவாங்க. எதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இது ரெண்டு பேரில் யார் ரெஃப்ரிஜரண்ட் யார் அப்சார்பர்ன்ற கேள்வி கேட்பாங்க. நமக்கு அமோனியா ரெஃப்ரிஜரண்ட், வாட்டர் வந்து அப்சார்பன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதே போல சில இடத்துல வாட்டர் கூட ரெஃப்ரிஜரண்டா வரும். அது எந்த இடம்னு பார்க்கலாம். In order to remove the water particles from the ammonia vapor, analyzer and rectifier assembly is used. So வாட்டர் பார்ட்டிகளை வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து நம்ம என்னன்னா அனலைசர் ரெக்டிஃபையர் செட்டப்பை யூஸ் பண்றோம். The complete elimination of water particles occurs in rectifier. ஸோ நம்ம ரெக்டிஃபையரோட சிறப்பம்சம் என்னன்னா நமக்கு கம்ப்ளீட் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் பார்ட்டிகல் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்த செட்டப் வந்து இது வந்து அமோனியா வாட்டர் செட்டப். அடுத்தது செட்டப் லித்தியம் புரோமைட் plus வாட்டர். ஸோ இதுவும் வந்து ஒரு பேர் காம்பினேஷன் லித்தியம் புரோமைட் வாட்டர். இதுல வந்து வாட்டர் தான் ரெஃப்ரிஜரண்டா இருக்கும், லித்தியம் புரோமைட் வந்து அப்சார்பன்ட்டா இருக்கும். ஸோ இந்த செட்டப்க்கு வந்து வாட்டர் வந்து அப்சார்பன்ட், அந்த செட்டப்க்கு வாட்டர் வந்து ரெஃப்ரிஜரண்ட். The above pair is not preferable below 0 degree Celsius. ஸோ 0 கீழே நீங்க செல்லுபடி ஆக மாட்டீங்களா, நீங்க இது சரிப்பட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம். Actual COP is equals to heating effect divided by work, pump work plus generator work. ஸோ என்னன்னா QOP actually equal to QE by WP plus QG சொல்றாங்க. பம்ப் ஒர்க் வந்து சில சமயத்துல அதை நெக்லெக்ட் கூட பண்ணிடுவாங்க, QE by QG ன்னு சொல்லுவாங்க.